இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் பிப்ரவரி 10ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் தை மாதம் 27ஆம் திருநாள். அனுஷ நட்சத்திரம் நாளை காலை 10:51 வரைக்கும் இருக்கிறது. அதே மாதிரி அஷ்டமி திதி. இந்த நாள் யாருக்கு சந்திராஷ்டமம்னா மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். இன்னைக்கு காலையில் 7:53 நாளைக்கு காலையில் 10:51 வரைக்கும் அனுஷ நட்சத்திரம் தான். என்ன பண்ணலாம்? சிம்பிள். இன்றைய நாள் காலையில் போகும்போதே கொஞ்சோண்டு பொட்டுக்களையும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு போனால் போகிறோம். மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்பட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படாத நாள்னு சொல்லலாம். நிறைய கன்ஃபியூஷன், செய்யக்கூடிய விஷயத்த 2 தடவை 3 தடவை செய்கிற மாதிரி வரும். மெயினாக யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா, இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இரவு நேரத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் தான் ஒரு கடை போட்டிருக்கேன் சார், அந்த கடை தான் ஓட்டம், அதுதான் என் வாழ்க்கைன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு, கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு, உண்மையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றம் கொடுக்கும். நிறைய பேருக்கு ஜலதோஷம் பிடிக்கும், அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நல்லா இருப்பீங்க. அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். நிறைய சந்தோஷத்தை மனசார அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. முழு சந்திர பலம் இருக்கும் பொழுது என்ன வேணுமோ அது நடக்கும். நிறைய புரிதல் இல்லாத விஷயங்களுக்கு மற்றவங்க மூலியமாக நமக்கு புரிதல் ஏற்படும். உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு வேலையை மற்றவங்களுடைய உபகாரத்தின் மூலியமாக, மற்றவங்களுடைய ஆதரவின் மூலியமாக நமக்கு ஒரு விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப சூப்பராக நடக்கும். தேவையே இல்லாத பிரச்சனை நிவர்த்தியாகும். மன சங்கடங்கள் கிளியர் ஆகும். நிறைய எதிர்பாராத நல்ல வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் இருக்கக்கூடிய வயோதிகர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருநீல நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, லாபங்கள் நிறைய ஏற்படும். 6ஆம் இடம் பலமாக இருக்குது. உடம்பு லைட்டாக பிரச்சனை இருந்ததுன்னா டீசெண்டாக ஹேண்டில் பண்ணுறது தான் நல்லது. உடம்பு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும்னு நினைக்கக்கூடாது. காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். ஒரு சின்ன பிரச்சனை வந்து அது அப்படியே பெருசாகும். சின்ன சண்டையாக வந்து அப்படியே பெருசாகும். அதை நம்ம விடக்கூடாது. இந்த மாதிரி நாட்களில் எந்த அளவுக்கு நம்ம அனுசரணையாக போகிறோமோ, நம்ம வீட்லேயும் சரி வெளியும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. மெயினாக நைட் டைம் கொஞ்சம் ஓவர் ஃபுட்டு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் போட்டு ஃப்ரைலாம் பண்ணி சாப்பிடுவீங்க. அது கண்டிப்பாக நைட்டில் ஒரே பிரச்சனையாகும். அதனால் அடிக்கடி வந்து உங்களுக்கு வயிறு பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்ப முடியாது, டவுட்டாகவே இருக்கும் எல்லார் மேலேயும். அதுதான் நீங்கள் இந்த நாள் பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள், லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாள், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். என்ன வேணுமோ அது நடக்கும். அவசியமே இல்லாத டென்ஷன், அவசியமே இல்லாத கோபம் இதெல்லாம் நிவர்த்தியாகும். பொன்னான நாளாக இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு கடன் அடையும். நினைச்ச காரியம் கைகூடும். வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாளாக இருக்கப்படுது. மெயினாக சொந்த பந்தங்களிடையே உங்களுக்கு நன்மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நாள். ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசின்னு இருப்பாங்க. இதனால் உங்களை வந்து ரெஃபரன்ஸாக காட்டுவாங்க. அவங்க வீட்டில் இது நடந்தது, அவங்க அவ்வளோ நன்னா பண்ணாங்க, அவங்க வீட்டில் நடந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அப்படி பாசிட்டிவாக நடக்கும். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. தப்பு இருந்தாலும் உங்கள் குறைகள் வந்து நிறையாக மாறக்கூடிய அற்புதமான நாள். நல்லா இருப்பீங்க. நிறைய பேருக்கு வேலையை எல்லாமே கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும். ஆனால் பெருசாக பாதிப்பு ஒன்றும் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மெயினாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விஸ்வநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள். அதாவது புது புது ஐடியாவாக வரும். யாரெல்லாம் ஆர்கிடெக்சர் பண்ணுறீங்களோ, டிராஃப்ட்ஸ்மேனாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் இந்த மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ, யாரெல்லாம் மெயினாக இந்த டிசைன் போடக்கூடிய துறைகள் இருக்கீங்களோ நல்லா இருப்பீங்க. பெரிய பிரச்சனை சார், பெரிய இஷ்யூ சார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். நிறைய ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும். கோபதாபங்கள் அகலும். இந்த நாள் வந்து புரிதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க ஆக்சுவலாக சொல்ல வர்றது என்னங்கிறது கொஞ்சம் மெதுவாக புரிஞ்சாலும் நல்லா புரிதல் இருக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தர்மம் என்ன இருக்கோ, அறம் என்ன இருக்கோ, அதுதான் இன்றைய நாள் உங்களுடைய வாயில் வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். ரொம்ப நேர்மையாக பேசுவீங்க, அந்தளவுக்கு நேர்மை இருக்கும். கோபம் எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகும். மனக்லேஷங்கள் நிவர்த்தி ஆகும். நிறைய பிரச்சனைகள் அகலும். பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களால் அதை முடியும், எல்லாருனாலையும் முடியாது. பட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் சச் குட் திங்ஸ், சச் குட் டீட்ஸ். நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிங்க பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. புது புது விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. சனி நட்சத்திரஸ்தானத்திலே இருக்கும்போது பெரிய ஏற்றம் கொடுக்கும். இந்த நாள் அப்படி தான் இருக்குது. அதனால் நிறைய பேருக்கு இந்த நாள் வெளியூர் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஃபேக்ட் வேறு ஸ்டேட்ஸ், மெயினாக மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் ஒரு சில பேருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு ஆனந்தமான விஷயங்கள் நடக்கும். அதாவது குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறோன்னா இப்போ அருமையான பெண் குழந்தை பிறக்கும். நினச்சா போதும் அந்த விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரன் அமையக்கூடிய பிராப்தம். இன்ஃபேக்ட் ரொம்ப நாளாக இழுத்துன்னு இருக்குது சார் கடன், பல வருஷமாக இழுத்துன்னு இருக்குன்னு சொல்லக்கூடிய கடனை முடிக்கக்கூடிய அருமையான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. எல்லாமே கொஞ்சம் லேட்டாக நடக்கும், ஆனால் நடந்துடும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி இன்றைய நாள் கடன் வாங்காமல் ஹேண்டில் பண்ணுறது பெட்டர். ஏன்னா சந்திரன் விரயத்தில் இருக்கும்போது, காலபுருஷனுக்கு 8ஆக இருக்கும்போது அந்த வட்டிங்கிறது சக்கர வட்டியாக மாறும், குட்டி போட்ட வட்டியாக மாறும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வாங்குறது பெருசு கிடையாது. கிரெடிட் கார்டு வாங்கி அதை திருப்பி கட்டும்போது தான் உங்களுக்கு வலி என்னன்னு தெரியும். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம டச் பண்ணக்கூடாது. 3 விஷயங்களை டச் பண்ணக்கூடாது. எந்தெந்த விஷயங்கள் கேட்டால் கடன், நோய், வழக்கு, பிரச்சனைகள். இந்த 4 விஷயத்தை பற்றி நம்ம டச் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுக்கு பதில் என்ன, நட்பாக சில விஷயங்கள் செய்யலாம், மற்றவங்கள உதவி கேட்கலாம். சில இடங்களில் தாமதமானாலும் தப்பு கிடையாது, ஓகேங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாட்களில் இதை பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ராஜராஜேஸ்வரி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டம் எல்லா நாளும் வரது கிடையாது. சந்திரன் எப்போ லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரோ, திரிகோணத்தில் சனி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி நாட்களில் ஒரு பெண் மூலியமாக அதிர்ஷ்டம் வரும். அவங்க சொல்கிற அட்வைஸ் நமக்கு பயங்கரமாக வேலை செய்யும். முக்கியமான முடிவுகளில் நம்ம சொதப்புவோம், ஆனால் அவங்க சொல்லும்போது நம்ம கேட்கும்போது நமக்கு சொதப்பல் இருக்காது. அருமையான நாள் சொல்லலாம். நிறைய பேருக்கு லாபங்கள் வரும். நிறைய பேர் லேண்டெல்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தைரியமாக இருங்க. அமோகமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. இந்த மாதிரி நாட்களில் எதை டச் பண்ணாலும் ஜெயிக்கும். விச்செவர் யூ டச் இஸ் கோல்டு அப்படிங்கிற மாதிரி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக மாமியாருடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்மைகளுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். நிறையா ஓவர் டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவர் டைம்னா என்ன, சாயந்தரம் 6 மணியோடு எனக்கு ஷிஃப்ட்டு முடிஞ்சுது, ஆனால் 2 மணி நேரம் இருந்து இன்னொரு வேலையை முடிச்சுட்டு போக சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம், 7 மணிக்கெலாம் வந்துடுறேன், அந்த இடத்துக்கு போகலாம், அந்த கோவிலுக்கு போகலான்னு சொல்லியிருப்போம், ஆனால் போக முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக பணிச்சுமையை சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கான ஊதியம் கிடைக்கும், அதுக்கான ஒரு சம்பளம் கிடைக்கும், தேவையான பணம் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய உதிரி பாகங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும். நியாய தர்மம் பேசி இந்த மாதிரி நாட்களில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பை வாங்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் வாராகி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டரம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் நல்லா இருக்குது. பாக்யஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா எந்த விஷயத்தையுமே நீங்கள் எடுத்து ஜெயிக்க முடியும். கிளாரிட்டி இருக்கும். ஒரு விஷயம் தானாக நடக்காது, நம்ம எல்லாம் முயற்சி பண்ணி நடக்கணுங்கிற மாதிரி இன்றைய நாள் அப்படி இருக்கும். தேவையில்லாத மனக்கவலை, மனக்லேஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். பொறுமையாக இருந்தால் ஒரு காரியத்தை முடிக்கலாம், பிளான் பண்ணால் ஒரு காரியத்தை முடிக்கலாம். இதுதான் இந்த நாளுடைய சூக்ஷமம். எதுவுமே பிளான் பண்ண மாட்டேன் சார், சும்மா அப்படியே ஜாலியாக நடக்கணும்னு பார்த்தா நடக்காது. இந்த மாதிரி நாட்களில் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது நல்லா நீங்கள் தெய்வ அனுகிரகம் இருக்கிறதுனால சில விஷயங்கள் ட்ரை பண்ணால் நடந்துடும். அந்தளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இந்த நாள். மெயினாக நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டியது காமாட்சி அம்மன். காமம் அப்படின்னா செக்ஸ்ன்னு அர்த்தம் கிடையாது. காமம் அப்படின்னா ஆக்கர்ஷணம்னு அர்த்தம். நமக்கு சாதகமாக சில விஷயங்கள் நடக்க வேண்டும்னு அர்த்தம். அதனால தான் அவள் பேர் காமாட்சி.
இந்த மாதிரி நாட்களில் குங்கும நிறம் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. இந்த நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக ரிஷபராசி நண்பர்களுக்கு, மகரத்துக்கு, மீனத்துக்கு கூட பரவாயில்ல. அதே மாதிரி கன்னிக்கும் ஜோராக இருக்குது. மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் கவனமாக போகணும், அவசியம் இல்லாத டென்ஷன் ஆகக்கூடாது. எல்லாருக்குமே எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்வந்து. ததாஸ்து. நன்றி.